திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள். தீபம் ஒளி தீபம் திரு அண்ணாமலையார் தீபம். நினைத்தாலே முக்தி தரும் தலம். பஞ்சபூதங்களில் அனலாய் நின்று ஆண்டவன் அருள் பாலிக்கும் அற்புத தலம்தான் திருவண்ணாமலை. காணும் போதே மனையுள் நீங்கும் தானே. ஆன்மீகத்தில் திளைப்போரும் அதை உணராதிருந்து ஒரு பொறியில் விழுந்து உருகி இறை தேடுவோரும் ஆண்டாண்டு காலமாய் வந்து சேரும் இடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சித்தர் மலை, திரு அண்ணாமலை. மலையே ஈசனாக, இயற்கையே வழிபாடாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது இந்த மலை. மலையே இறை என்பதால் உலகத்தில் எந்த மூலையில் ஒளிந்து கொண்டிருந்தாலும் மிக லகுவாய் தனக்கான பக்தர்களை, சித்தர்களை, மகான்களை திருவண்ணாமலை ஈர்த்து கொண்டே இருக்கிறது. மும்மூர்த்திகளில் யார் பெரியவர் என்ற கேள்விக்கு விடையாய் விடையேறிய பெருமான் அடி முடி காணாத அளவுக்கு நெருப்பு பிழம்பாய் நின்ற தலமாக போற்றப்படுகிறது திருவண்ணாமலை. ஈசனே நெருப்பாய் நின்றதால் இந்த மலையும் இதை சுற்றியுள்ள இடங்களும் அக்னித்தலமாகவே இருக்கிறது. திருவண்ணாமலையில் கால்பதிக்கும் ஒவ்வொரு பக்தரும் அந்த அதிர்வை நிச்சயம் உணரலாம். அடி முடி தேடி திருமாலும் பிரம்மனும் மேற்கொண்ட பயணத்தின் இறுதியில் ஜோதி வடிவமாக ஈசன் காட்சியளித்ததையே கார்த்திகை தீபம் உணர்த்துவதாக சொல்கிறார்கள் ஆன்மீக பெருமக்கள். அதன் உண்மையான சூட்சுமம் மனிதர்கள் ஆணவம் இல்லாமல் வாழ்ந்தால் ஆண்டவனை அடையலாம் என்பதே. தாருகனை வதைத்துவிட்டு தெற்கு நோக்கி வந்த முருகப்பெருமான் திருவண்ணாமலையில் ஈசனை தரிசித்த செய்தியை கந்தபுராணத்தின் உற்பத்தி காண்டம் வழிநடை படலத்தின் 11வது பாடல் கட்டியம் கூறுகிறது. எண்ணிகர் எவரும் இல்லென் திருவரும் மிகலும் எல்லை அன்னவர் நடுவு தோன்றி எடிமுடி தெரியாதாகி உன்னினர் தங்கட்கெல்லாம் ஒல்லையில் முத்தி நல்கி தன்னிகர் இன்றி நின்ற தழல் பெருஞ்சைலங்கண்டான் என மலையே ஈசனாக இருப்பதை உணர்த்துகிறது இந்த பாடல். உண்ணாமுலை உமையாள் எனும் பதிகம் பாடி திருவண்ணாமலையில் திருஞான சம்பந்தர் ஈசனை வழிபட்ட வரலாற்றை சேக்கிழார் தனது நாயனார் புராணத்தில் வைத்து போற்றியிருக்கிறார். நால்வருள் மூத்தவரான திருநாவுக்கரசரும் செங்கன் விடையார் எனத் தொடங்கும் பதிகம் பாடி அண்ணாமலையாரை தொழுதார் என்கிறார் சேக்கிழார். பன்னார் பதிக தமிழ் பாடி பணிந்து பரவி பணி செய்தார் என கூறுவதிலிருந்தே மலை உச்சியில் ஒரு சிவலிங்கம் இருந்ததும் அந்த லிங்கமூர்த்தியை திருநாவுக்கரசர் பாடி பணிந்தார் என்பதும் தெள்ளத் தெளிவாகிறது. சுந்தரமூர்த்தி நாயன்மாரும் அண்ணாமலையை தொலைவிலிருந்து தரிசித்ததாக கூறப்படுகிறது. ஆனைக்காவில் அரணே பரனே அண்ணாமலையானே என ஊர்த்தொகை என்ற திருப்பதிகத்தின் 7வது பாடலில் சுந்தரமூர்த்தி பாடியதாக குறிப்புகள் காணப்படுகின்றன. தேன்தமிழ் திருவாசகம் இயற்றிய மாணிக்க வாசகரும் அண்ணாமலையாரை போற்றி திருவெம்பாவை திருவம்மானை எனும் 2 பதிகங்களை இயற்றி பாடி உருகியிருக்கிறார். நாயன்மார்களை தவிர நக்கீரர், கபிலர், பரணர், பட்டினத்தார் ஆகியோரும் அண்ணாமலையாரை ஆனந்தமாக தரிசித்த குறிப்புகளும் 11ஆம் திருமுறையில் காணப்படுகிறது. சூரியன், பிரதத்தராஜன், அஷ்டவசுக்கள், பிரம்மதேவன், திருமால், சந்திரன் ஆகியோரும் பூஜித்து பேறு பெற்ற வரலாறு அருணாச்சலபுரத்தில் சொல்லப்படுகிறது. திருப்புகழ், கந்தலங்காரம், கந்தரனுபூதி,
திருவகுப்பு என முருகப்பெருமான் புகழ்பாடும் நூல்களை தந்த அருணகிரிநாதரின் சரித்திரமும் திருவண்ணாமலையுடன் தொடர்பு கொண்டதே. குகை நமச்சிவாயர், அவரது சீடர் குரு நமச்சிவாயர், அண்மையில் வாழ்ந்து மறைந்த ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சாமியார் என அழைக்கப்படும் யோகிராம் சூரத்குமார் ஆகியோரும் ஈசனை தொழுது முக்தியடைந்த தலம் அண்ணாமலையே. கோயிலில் கிடைத்திருக்கும் கல்வெட்டுகளை வைத்து சோழர்கள், பாண்டியர்கள், ஹொய்சாளர்கள் காலத்தில் கோட்டை போல் மதில் சுவர்களும் வானுயர்ந்த கோபுரங்களும் குளங்களும் வெட்டப்பட்டதை அறிய முடிகிறது. மன்னர் காலத்தில்தான் திருவண்ணாமலை அடிவாரத்தில் கோயில் எழுப்பப்பட்டது என்பது கிடைத்திருக்கும் கல்வெட்டுகள் மூலம் ஊர்ஜிதமாகி இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் காலத்தில் கோயில் கருங்கற்களால் எழுப்பப்படவில்லை என்பதும் தெளிவாகி இருக்கிறது. மேலும் அப்போது மலை உச்சியிலேயே கோயில் இருந்ததையும் அவர்கள் இயற்றிய பதிகங்கள் மூலம் உணர முடிகிறது. சந்தான குரவர்களுள் முதல்வராகிய மெய்கண்டார் காலத்தை வரையறை செய்வதற்கும் இக்கோயிலில் 3ஆம் ராஜராஜ தேவர் வைத்த கல்வெட்டு பேருதவி செய்திருக்கிறது. சைவம் வளர்ந்த காலம் முதல் அரசர்கள் தொழுத காலம் மட்டுமின்றி ஆன்மாவை தேடி அலைந்து திரிந்து அண்ணாமலையை அடைவோருக்கும் ஈசன் அன்போடு அருள் பாலித்துக் கொண்டேதான் இருக்கிறார். அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா. புதிய தலைமுறைக்காக தினேஷ்குமார். வழிகாட்டும் சிவமலையை திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ, உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே, உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள்.